ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதை தட்டி கேட்காம நீ இந்த நைட்ல போனேன்னா உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு பண்ற மக்கள் எல்லாம் என்ன பேசுறது அப்படின்றது புரியல. ஒன்ஸ் அகைன் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயும் நிறைய பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அதே மாதிரி இஷ்யூஸ் உங்க வீட்டுல நடக்கிறப்போ நீங்களும் இதே மாதிரிதான் கேள்வியை முன் வைப்பீங்களா? அந்த பொண்ணு எதுக்கு அந்த நைட்ல போச்சு, அந்த பொண்ணு எதுக்கு அவங்க பையன் கூட போச்சு, அந்த பொண்ணு எதுக்கு அந்த ஏர்போர்ட் கிட்ட போய் அப்படி என்ன தனிமையா பேசும் அப்படின்றீங்க. ஓகே, புரியுது, அந்த பொண்ணு போனது தப்புன்னே வச்சுக்கலாமே. அந்த பொண்ணு அந்த பையனை நம்பி போயிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கான கரெக்ட் தீர்வு கொடுக்கறது கரெக்டான விஷயம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வளர்ப்பு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அது எதுக்கு அங்க போகணும், இப்படிதான் நடக்கும், நீ போனா இப்படிதான் நடக்கும், கரெக்டா பண்ணிருக்கானுங்கன்னு சொல்லி இப்படி பேசுறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு புரியல. பொள்ளாச்சி இஷ்யூஸ் நடந்துச்சு, ஒரு இஷ்யூவா நடந்துட்டு இருக்கு. இப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆட்சியை பத்தி பேசணும் அப்படின்னா திமுக ஆட்சி இருக்கிறதுனாலதான் இப்படி, அதிமுக ஆட்சி இருக்கிறதுனாலதான் இப்படி, தாவைக்கா இருக்கிறதுனாலதான் இப்படி அப்படின்றீங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் மாற போறதில்ல. இதுக்கான கரெக்ட் தீர்வு கொடுக்க போறதே கிடையாது. ஏன் அதே ஏடிஎம்கே இருந்தப்பவும் இதே மாதிரிதான் நடந்திருக்கு, இப்போ டிஎம்கே இருக்கப்பவும் இதே மாதிரிதான் நடக்குது. ஸோ ஆட்சியை சொல்லி ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. மக்களாக நம்ம சப்போர்ட் பண்ணாதான் இதுக்கான நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. ஒரு பொண்ணை ஈஸியா தப்பா பேசிடலாம், பட் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோ, அவங்க அம்மா அப்பாவோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோ ஏன் யோசிக்க மாட்டேங்க? யோசிச்சு பேசுங்க.